பேரன்பு சீரியல் செப்டம்பர் 15 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சண்மதியோட அப்பா அம்மா கார்த்திக் அருண் எல்லாருமா சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடுறாங்க. அதில் கார்த்திக் வின் பண்ணிடுறாங்க. இதில் வின் பண்ணுறவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை மீதி இருக்கிறவங்க செய்யணுங்கிற ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதுபடியே கார்த்திக்கு என்ன ஆசை அப்படிங்கிற மாதிரி மங்கை கேட்கவும், எனக்கு சண்மதியோட சின்ன வயசு ஆல்பம் பார்க்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இவ்வளோ தானே உங்கள் ஆசை, நான் கூட வேற ஏதோ பெருசாக எதிர்பார்ப்பீங்களோன்னு நினச்சேன், இருங்க போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மங்கை போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கார்த்திக்கும் அதை ரசிச்சு பாக்குறாங்க. சண்மதியும் பார்த்துட்டு அங்கிருந்து சரி போலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா பவானியோட பாட்டி உன் போட்டோவை மாப்பிள்ளை எவ்வளோ ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, சண்மதி ஓடி போய் டக்குன்னு ஆல்பத்தை வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து மங்கையும் ஐயப்பன் பாண்டியனும், இதெல்லாம் ரொம்ப தப்பு சண்மதி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை இன்சல்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் திட்டிட்டு இருக்க, அம்மா நீயாச்சும் புரிஞ்சுக்கோவேன், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சண்மதி மங்கை கிட்ட சொல்ல, நீ பண்ணது தப்பு தாங்கிறாங்க மங்கையும். அம்மா ப்ளீஸ்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்ல, சரி சொல்லுங்கிறாங்க மங்கை. சண்மதி மெதுவாக மங்கை காதுகிட்ட போய், நான் சின்ன வயசில் ட்ரெஸ்ஸு போடாமல் எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குமா, அதை கார்த்திக் பார்த்துருவாருன்னு சொல்லி தான் நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, மங்கை பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஐயப்பன் பாண்டியன் அவன் என்னமோ சொன்னான்னு சொல்லி நீ இப்படி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட, அது ஒன்றும் இல்லைங்க, சண்மதியோட சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று அதில் இருக்கான், அதை மாப்பிள்ளை பார்த்துருவாருன்னு பயந்து தான் அதை ஓடி வந்து வாங்கியிருக்கா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு மங்கை சொல்ல எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கார்த்திக்கும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. அப்போ சண்மதியும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. சண்மதி வா மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் இப்போ வந்தால் என்னை கண்டிப்பாக கார்த்திக் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட சொல்லுவீங்கன்னு, இப்போ எப்படி எஸ்கேப் ஆகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு, எனக்கு ஒரு முக்கியமான கால் ஒன்று பேச வேண்டியது இருக்கு, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நீ மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு மங்கை உட்கார வச்சுறாங்க. அம்மா நான் எல்லாரு கூடயும் சேர்ந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன், அங்கே எல்லாருக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சண்மதி சொல்லி சமாளிக்க, அது நீ அங்கே எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் இங்கே இப்படி தான் இருக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிடணும் அப்படின்னு மங்கையை சொல்ல, சண்மதி வேற வழியே இல்லாமல் அமைதியாக உட்காந்துடுறாங்க. மங்கை எல்லாத்தையும் பரிமாறுறாங்க. அதுக்கப்புறம் சண்மதி ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்றாங்க. பவானியோட பாட்டி சண்மதி இருமா அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டிங்கிறாங்க சண்மதி, என்னம்மா இவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்ற, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சாப்பிடுமா, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே மறு வீட்டுக்காக வந்திருக்கீங்க, முதல்ல ஸ்வீட் எடுத்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்ல, சண்மதி ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் எடுக்கிறாங்க. வாயில் வைக்கலான்னு சொல்லி போகும்போது கரெக்டாக சண்மதி இருமாங்கிறாங்க திரும்பவும் பாட்டி. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அதனால் அந்த குலாப் ஜாமுனை ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு கொடுமா அப்படின்னு சொல்ல, ஸ்பூனோட சரின்னு எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. அம்மா இருமா, என்னம்மா மாப்பிள்ளைக்கு ஸ்பூன் ஊட்டுற, விரலால் ஊட்டுமா, ஏன் மாப்பிள்ளை விரல் எதுவும் கடிச்சிருவாருன்னு பயமா இருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. சரின்னு சண்மதியும் வேற வழி இல்லாம கார்த்திக்கு கையால் குலாப் ஜாமுன் எடுத்து ஊட்டி விட, மாப்பிள்ளை நீங்களும் சண்மதிக்கு ஊட்டுங்கிறாங்க. கார்த்திக்கும் அதே மாதிரி சண்மதிக்கு ஊட்டுறாங்க. இது எல்லாத்தையும் அருண் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா ஒரு பாட்டி, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் எல்லாரும் வராங்க. சண்மதிக்கு கையில கிஃப்டோட. அவங்கள பார்த்ததுமே சண்மதியோட வீட்டில் இருக்கிற எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. சண்மதி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, நீங்க மறு வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க, அதுதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம், இது இந்த பாட்டியோட ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கையில கொடுக்க கார்த்திக் வாங்கிக்கிறாங்க. மாப்பிள்ளை சும்மா சொல்லக்கூடாது, சினிமா ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்காரு, நல்ல ஜோடி பொருத்தம் அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. பாட்டி உடனே சண்மதியோட காலை பாக்குறாங்க. சண்மதி எங்கம்மா காலில் போட வேண்டிய மெட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் தான் போடல, அதுவும் இல்லாம இப்போ இது ஃபேஷன் இல்லையே, இதெல்லாம் போட வேண்டாம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதனால தான் நானும் போடல அப்படின்னு சண்மதி சொல்லி சமாளிக்க, இல்லம்மா இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் காலில் மெட்டி போடுறது, அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க மெட்டி போட்டிருந்தாலே அவங்க புருஷனுக்கு ஆயுள் கூடுங்கிறது ஐதீகம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னதும் மங்கை ஓடி போய் மெட்டி எடுத்துட்டு வந்து இதை முதல்ல போடு அப்படிங்கிறாங்க. சரின்னு சண்மதியும் வாங்கிக்கிறாங்க. அம்மா சண்மதி இரு, மாப்பிள்ளை அழகா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்குமா காலில் மெட்டி போடுற, அவரே போட்டு விடட்டும் அப்படின்னு பாட்டி சொல்ல, கார்த்திக் வாங்கி அழகா சண்மதியோட கால் எடுத்து மெட்டியை போட்டு விடுறாங்க. அந்த டைம்ல சண்மதிக்கு லைட்டா ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம இருக்காங்க. ஆனா கார்த்திக் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லது தான் பண்ணியிருக்கீங்க பாட்டி, நன்றி பாட்டி அப்படின்னு மங்கை சொல்ல, என்ன நன்றின்னு சொல்லி என்னை கிளம்ப சொல்றியா அப்படின்னு பாட்டி கேட்க, இல்லை நானே என் கையால் செஞ்ச பலகாரம்லாம் இருக்கு, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு மங்கை சொல்ல, சரி எனக்கு பிடிச்ச கேசரி செஞ்சிருக்கியாங்கிறாங்க பாட்டி. பாட்டி இருங்க உங்களுக்காக நானே என் கையால் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப ஸ்பீடாக கிச்சனுக்கு போறாங்க. பின்னாடியே கார்த்திக் என்ன வேணும் ஏது வேணுங்கிறத எடுத்து கொடுக்கறதுக்கு சண்மதியும் அனுப்புறாங்க. கார்த்திக் சூப்பரா முந்திரியெல்லாம் வறுத்து அப்புறம் தண்ணி ஊற்றி ரவையெல்லாம் போட்டு கிளறாங்க. அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துருது. திரும்பி நின்று ஃபோனை பேசி
பேசிகிட்டு இருக்க சண்மதி வந்து சால்ட்டுன்னு இருக்கிற பாட்டில் எடுத்து கொஞ்சம் உப்பள்ளி கொட்டிடுறாங்க. அது தெரியாமல் கார்த்திக்கும் கலர் பவுடரெல்லாம் போட்டு சூப்பராக கேசரி செஞ்சிடறாங்க. சண்மதி ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க. கார்த்திக் எல்லாருக்குமே ஒவ்வொரு பவுலில் போட்டு ஸ்பூன் வச்சு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கேசரி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சமைக்க தெரிஞ்சவன் நல்லா பொண்டாட்டியை பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க, உன்னை இந்த தம்பி ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்மதியும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி இது டேஸ்ட்டாக தான் இருக்குது, எப்படி இது மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக கிச்சனுக்கு ஓடி போய் சால்ட் டப்பா எடுத்து பார்க்குறாங்க. கரெக்டாக அப்போ மங்கை வராங்க. என்ன சண்மதி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா இது சால்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இந்த மாதம் மல்லிகை ஜாமான் வாங்கும்போது சர்க்கரையை சால்ட் டப்பாலையும் உப்பு சுகர் டப்பாலையும் போட்டு மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு மங்கையை சொல்ல சண்மதி அப்படியே சைலண்டாக போயிடுறாங்க. அடுத்ததாக பவானியோட பாட்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ரூமில் பண்ணி வச்சிருக்காங்க சண்மதியோட ரூமில். இன்னொரு பக்கம் அருண் வந்து கார்த்தியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கையில் ட்ரெஸ்ஸு ஃப்ரூட்ஸ்னு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அருணை பார்த்ததுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்திக். சாரி மாப்பிள்ள, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு அருண் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க கார்த்திக். என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் மறு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கான சம்பிரதாயம் எல்லாம் நாங்கள் பண்ணணும்ல, இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கையில் அந்த தட்டோட கொடுத்துட்டு போயிடுறாங்க. கார்த்திக்கும் இதெல்லாம் சண்மதிக்கு தெரிஞ்சுதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பவானியோட பாட்டி போய் சண்மதி கிட்ட, நீ போய் இந்த புடவையை மாற்றிட்டு வாமா அப்படின்னு சொல்ல, எதுக்காக என்ன மாற்ற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்மதி கேட்க, என்னம்மா நீ மறு வீட்டுக்கு வந்திருக்க, இங்கே என்னென்ன சம்பிரதாயம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்க வேண்டாமா, இதில் குறை வந்துட்டா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பவானியோட பாட்டி கட்டாயப்படுத்த, சரின்னு சண்மதியும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராங்க. உடனே பவானி இது எல்லாத்தையும் நோட் பண்ணி, பாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதா பண்ணுறீங்களா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா நீங்களே சேர்த்து வச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க, நீ கவனிச்சியா முதல்ல சண்மதி வந்ததுலேருந்து கார்த்திக் மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் தான் இருக்கா, அவள் கோவமாகவே தான் இருக்கா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் நடத்தும் போது கார்த்திக் மேலே இன்னும் அந்த கோவம் அதிகமாகும், அதுக்கப்புறம் அவளே கார்த்திகை விட்டு விலகிடுவா, இப்போ புரிஞ்சதா என் பிளானு அப்படின்னு பவானி பாட்டி சொல்ல, சூப்பர் பிளானுங்கிறாங்க பவானி. ஒரு பக்கம் கார்த்திக் வந்து ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சண்மதி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.